பார்த்தீங்கன்னா இந்த சேனக்கிழங்கு குழம்பு வந்து நம்ம எப்படி செஞ்சு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா? சேனக்கிழங்கு புளிக்குழம்புங்க. ஆக்சுவலி நான் சேனக்கிழங்கு வந்து நல்ல தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இது நல்லா வெந்து சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி வந்து எடுத்து கரைக்க போட்டாச்சு. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன். அப்போ வாசனை நல்லா இருக்கும். கொஞ்சோண்டி கருவேப்பிலை. இது என்னன்னு பார்த்தீங்களா? இது வந்து சாம்பார் தூளுங்க. குழம்பு தூள் இருந்துச்சுன்னா குழம்பு தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சோண்டி மஞ்சத்தூள், கொஞ்சோண்டி காயம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கேன். அப்புறம் வழக்கம் போல் கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ வாங்க சீக்கிரமாகவே சமைக்க ஆரம்பிச்சேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. நல்லா சட்டி சூடாச்சு. நான் வைக்கிறது நம்ம வந்து வைக்க போகிறது வந்து புளிக்குழம்பு. அதனால் அதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது. அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுக்கிறேன். நான் தாராளமாக ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஸ்பூனில் நல்லா புளித்து அரடிக்கே நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். ஏன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த நல்லெண்ணெய் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கன்னு சொல்லிட்டு நான் உள்ள இருக்கிறது 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் எண்ணெய் மட்டும் லேசாக சூடாக ஆச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம கட நம்ம சமையல் பண்ணிக்கலாம். ஈஸியாகிடும் நமக்கு. இப்போ வந்து எண்ணெய் சூடாச்சு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம்லாம் ஃபஸ்ட்டு போடுவேன். ஏன்னா வெந்தயத்தை வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வச்சுட்டு 2 நிமிஷம் லேட் ஆகும். அதனால் நம்ம அந்த கடுகு, சீரகம், முழுங்க போடும்போது அதோட சேர்த்தது சீக்கிரத்துக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. நல்ல நாளாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் முறையாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம். வெங்காயம், மிளகா, அதெல்லாம் வெடிக்கக்கூடிய சீக்கிரத்தில் பொருளுங்கனால சீக்கிரமாக போடும். பூண்டு, கருவேப்பிலை, இந்த நல்லெண்ணெய் வச்சு நம்ம வந்து இந்த புளிக்குழம்பு சமைக்கும் போது நல்லா தலை இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் மட்டும் ரொம்பவே ஈஸிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சமையல் வந்து ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அவ்வளோதானே. அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலே போதும், எல்லாருமே கற்றுக்கலாம். இப்போ இதுக்குள்ளேயே நான் என்ன செஞ்சிருந்தேன்னா நம்ம வச்சுருந்தோம்ல காயம், இந்த காயத்தை சேர்த்தோம். ஏன்னா ஆக்சுவலி நான் வச்சுருந்தது வந்து கட்டி காயத்தை வந்து சூடு எதுவுமே நான் பண்ணலைங்க. ப்ளேனாக வச்சு என்ன செய்வேன்னா நல்லா உடச்சிட்டு நல்லா ப்ளேஸாக கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவேங்க. அரிசி மாவு போட்டு நல்லா இது பண்ணிடுவேன். மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு போடுவேன். ஸோ அதனால் வந்து பொடி சீக்கிரத்துக்குலாம் இருக்கும். அது கொஞ்சம் பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இல்லை சேர்த்து கொஞ்சம் வதக்கி வச்சு சூப்பராக எல்லாமே நல்லா சூப்பராக வீட்டில் ஆரம்பிச்சு. இது கூட இப்போ நாங்கள் வச்சுருந்த மசாலா தான் நான் வச்சுருக்கேன். என்னன்னா ரோல் வச்சுட்டு மசாலா வச்சு பார்த்து போகிறாங்க. அதனால் இப்போ நான் வச்சு வேக வச்சு கிடக்கு தான். நான் எல்லாருக்குமே வந்து கிட்ட அப்படின்னா அந்த மசாலோட இது நான் இந்த வேலைக்குள்ள வந்து நான் ஒரு லைட்டாக போட்டு தான் பேசுகிறேன். இப்போ என்ன செய்யணும், அந்த மசாலோட இறங்க உப்பு, உரப்பு அதெல்லாம் இறங்கணுங்கிறதுக்காக மிக்ஸியோட சேர்த்து இது பண்ணி லைட்டாக கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வரட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம இருந்த புளியை வந்து உள்ள ஊறணும். சிம்பிள் ஈஸியாக ஆரம்பிடும். ஸோ இது கொஞ்சம் 2 நிமிஷம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குழம்புல சிலவங்க ஒரு சிலவங்க வந்து தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுவாங்க. நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. சரியா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எதுக்காக வேக விட்டுனா அந்த மசாலா இதோட சேர்த்து உப்பு எல்லாம் சேரணும். அதனால் இப்போ என்ன செய்யறேன்னா நல்ல ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து 90% சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நான் வேக வச்சு எடுத்துருந்தேன். ஏன்னா அந்த 10% வந்து இதோட சேர்த்து ஒன்றா வெந்தாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். அதனால தான் நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி குழஞ்சி போகக்கூடாதுக்காக ஒரு 90% 80% வரைக்கும் நான் வந்து அதை அமைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமங்கக்கூடாது, குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. குழஞ்சதுன்னா என்ன ஆகுனா நம்ம குழம்புல ஊற்றி சாப்பிடும் போது என்ன ஆகுனா கட்டியாக கூட்டு மாதிரி ஆகிடும். அதனால நான் மாதிரி நான் வந்து அந்த மெத்தடில் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புளியை கரைச்சாச்சு. புளியை அப்படியே சைடாக அப்படியே வைக்கிறேன். பரவாயில்ல. இப்போ என்ன செய்யுங்கன்னா இதை நல்லா நான் ஒரு அட்டை கிளறி ஃபுல்லாக விட்டுருவேன். விட்டதுக்கப்புறம் என்னன்னா இதில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருக்கு. உரப்பு ஓகே.
கம்மி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்போம். இது உள்ள ஊற்றிட்டு உள்ள 2 திருப்பம் காட்டுறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றி எண்ணெய் வச்சுன்னா நம்மளோட குழம்பு ரெடி. வெளியே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். இந்த தெரியுதான் பாருங்க உங்களுக்கு. பாருங்க ஆவி வந்து மறைச்சிக்கிச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு நமக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். நான் வேக வச்சேன், புளியெல்லாம் ஊற்றியாச்சு. ஸோ எல்லாம் போக கட்டியாக இந்த மாதிரி சூப்பரான நமக்கு நம்மளோட புளிக்குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கல சொல்லுவாங்க. சோப்பு நான் ஆரம்பிச்சேன். வாசனை அந்த எண்ணெயெல்லாம் அப்படி நேரம் மிகுந்து நிற்கும்போது சூப்பராக இருக்குது. சொல்லுவாங்க நம்ம சதத்துக்கு சாப்பிட்டு சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுட சுட சோறுங்க. என்னோட பிளாக் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து ரைஸ் வந்து சோறு வந்து கம்மியாக எடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, உங்களுக்கு காட்டுறீங்க பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். அந்த எண்ணெய்லாம் நல்லா கக்கி மேலே மீன்ஸ் நல்லா அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் விட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே. ஸோ அதனால் இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் வடகம் ஊற்றி போடுறேங்க. உடனே போன வருஷம் போட்ட வடகம் எனக்கு இப்போ வரைக்கும் லாஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பரான புளிக்குழம்பு வச்சு நான் வந்து வடகத்தை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சேனக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.